தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டொனால்ட் ட்ரம்ப் போற அறிவிச்சிட போறாரு அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்திருந்தாங்களே, அந்த எதிர்பார்ப்புக்கு முற்றுப்புள்ளிங்க. ஒரு முக்கியமான கூட்டத்தில் அவர் அதை அறிவிச்சிருக்கணும், பட் அறிவிக்கல. பின்னடைவு, பெரிய பின்னடைவு அமெரிக்காவுக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஜெனரல். அவரை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். டொனால்ட் ட்ரம்ப்போட கோர் டீம் இருக்குல்ல, யார் யார் முக்கியமான ஆட்கள் இதில்? ஒரு பக்கம் ஜேடி வான்ஸ், அமெரிக்க துணை அதிபர். இன்னொரு பக்கம் யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டான மார்க்கோ ரூபியோ. இவங்களை தாண்டி செனட்டர் லிண்ட்ஸி கிரஹாம். இவங்களை தாண்டி இந்த முக்கியமான நெகோசியேட்டர்ஸாக கருதப்பட்டு இருக்க ஸ்டீவ் விட்காஃப், அப்புறம் ஜெரட் கர்ஷ்னர், ட்ரம்ப்போட மருமகன். இவங்க எல்லாரும் கோர் டீமா ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில். இந்த ஜேடி வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரானை இப்போ தாக்கி ஆகணுமா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காரு. இது நிலைமை சரியில்லைன்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரூபியோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, நடுவில் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. தாக்கலான்னு பார்த்தாலும் சரியா இருக்கு, தாக்க வேணான்னு நினைச்சாலும் கரெக்டா இருக்கு, என்ன பண்றதுன்னு அவர் அந்த டயலமோல இருக்காரு. இன்னொரு பக்கம் லிண்ட்ஸி கிரஹாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அடிச்சே ஆகணும். எப்படி ட்ரம்ப்பை பத்தி அவங்க எப்படிலாம் பேசலாம், அவர் தலைக்கு எப்படி வேலையெல்லாம் நிர்ணயம் பண்ணலாம், அமெரிக்கான என்ன கிழிக்கிற நினைக்கிறான் அது இதுன்னு அவங்க ஒரு பக்கம் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரானை அடிச்சா முதல்ல சந்தோஷப்படுறது லிண்ட்ஸி கிரஹாம தான் இருக்க முடியும். இவங்களை தொடர்ந்து விட்காஃபும் ஜெரட் கர்ஷ்னரா இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எதுக்கு சண்டை, எடுத்தது எதுக்கு அடிக்கணும், வெயிட் பண்ணுவோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதில் ரிசல்ட் அப்படி போச்சுனாக்கா அப்புறம் ஐயா ட்ரம்ப் எடுக்கிற முடிவுதான்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஸோ ட்ரம்ப்போட கோர் டீம் எந்த அளவுக்கு ஸ்பிட்டா இருக்கு தெரியுதா மக்களே உங்களுக்கு? ஒருமித்த எண்ணம் ஒருத்தர்கிட்ட கூட இல்லை, எல்லாரும் டயலமோட தான் இருக்காங்க. இவங்களையெல்லாம் மனசுல வச்சு ட்ரம்ப் முடிவு எடுக்கணும். அப்போ தலைவலி எவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கு பாருங்க. ஓகே, எல்லாருமே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அமெரிக்கா ஈரானுக்கு இடையில நடக்க போற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளை ஜெனீவால. இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ரிசல்ட் எப்படி இருக்கோ, அதாவது அமெரிக்கா நினைக்கிறது ரிசல்ட்டா வந்துருச்சுன்னா பஞ்சாயத்து கிடையாது. அமெரிக்கா நினைக்கிறது ரிசல்ட்டா வரல அப்படின்னா வராது. நான் அடிச்சு சொல்றேன், ஏன்னா ஈரான் தான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஈரான் மேல ஒரு வார்னிங் ஸ்ட்ரைக்காச்சும் நடத்துறதுக்கு அமெரிக்கா முன் வரும். பிகாஸ் இவ்வளவு தூரம் நான் உன்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிக்காம திரும்பி போயிட்டாங்கனாக்கா அது அமெரிக்காவோட இமேஜ் ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆயிரும். பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை இருக்கு. ஈரான் இப்ப என்ன தெரியுமா சொல்லிருக்கு திரும்பவும், ஏன்பா நீங்க கூப்பிட்டீங்களேன்னு பேச்சுவார்த்தைக்கு வந்தோம், ரெஸ்பெக்ட் ஓரளவுக்கு கிடைக்குது, மௌனம் இது கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்க யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, நாங்க நெகோசியேட்டுக்கு ரெடியா இருக்கோம், ஃபுல்லா நாங்களும் பேசுறோம். ஆனா எங்களோட மிசைல்ஸ் இருக்குல்ல, அதை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. பஞ்சாயத்து நியூக்ளியர் பேஸ் பண்ணி தான். எங்களோட மிசைல்ஸை பத்தி நீங்க பேசினா நாங்க அந்த இடத்துல இருக்க மாட்டோம்ன்ற மாதிரி ஈரான் இப்ப அவர் தெளிவா சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த 2 கட்ட சுற்று பேச்சுவார்த்தைகள்லையும் அமெரிக்கா மிசைல்ஸை பத்தி ஏதையோ சொல்லி வச்சிருக்காங்க. இதுதான் ஈரான் இப்ப மறைமுகமா சொல்லுது, இதை பத்தி திரும்பி மறுபடியும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயே தெரிஞ்சிடும் 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை எந்த லட்சத்துல முடிய போகுதுன்றதுக்கு. இதுவே நம்மளுக்கு ஆன்சரை கொடுத்துச்சா. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடையுதுன்னா என்னென்ன நடக்க போதோ, ட்ரம்ப்புக்கு தாங்க பெரிய ப்ரெஷர். ஏன்னா இவ்வளவு தூரம் உலகம் முழுக்க தான் தான் சேவியர்ன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டாரு. இவ்வளவு பேசிட்டு ஈரானை தொடாம வந்துட்டாருன்னா அது அவருக்கு ஒரு பேக்லாஷ் மாதிரி ஆயிடும். அமெரிக்காவோட ஃபயர் பவர் இருக்குல்ல, வெஸ்ட் ஏஷியா முழுக்க, அது எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள். பல நாடுகளோட ராணுவங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு 100 விமானங்கள், போர் விமானங்கள் இருக்கிறது தான் பெரிய விஷயம். அதுவே பெரிய விஷயம். ஆனா வெஸ்ட் ஏஷியாவில் மட்டும் அமெரிக்கா பூச்சி வச்சது பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ் ஒட்டுமொத்தமா 200க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள். இது இல்லாம 40,000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ். அமெரிக்காக்குள்ள இருக்கிறவங்க பத்தி நான் பேசல, வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கவங்க. 16 போர் கப்பல்கள். நினைச்சு பார்க்க முடியுதா? இவ்வளோ இருந்தும் ட்ரம்ப்போட ஒரு முடிவுக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதிபர் சொல்லிட்டோம், அவர் ஆர்டர் இஷ்யூ பண்றோம், நம்ம அடிக்க ரெடியா இருப்போம்ட்டு. ஏன்னா என்னதான் ஈரானோட பலம் அமெரிக்காவோட இந்த படைகளுக்கு தெரிஞ்சாலும், ஏன்னா ஈரானோட பலத்தோடு கம்பேர் பண்றப்ப இவங்களால ஈடு கொடுக்க முடியாது, கஷ்டங்க. நான் மிகைப்படுத்தி சொல்றேன் நினைக்காதீங்க. அமெரிக்கா ஒட்டுமொத்த முப்படைகளையும் களமிறக்கினா ஈரான் ஒண்ணுமே இல்லை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா இருக்கிற இந்த ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு ஈரானை சமாளிக்கணும்னாக்கா, அதுவும் அவங்க இடத்துக்கு போய் சமாளிக்கணும்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். அதாவது நம்ம ஏரியால வர்றவங்கள நாம வம்புழுக்கிறதுக்கும் நாம இன்னொரு ஏரியாவுக்கு போய் வம்புழுக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. லெட்டர்ல அதை தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரம்ப்போட முடிவுக்காக. பார்ப்போம், 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை முடிஞ்சதும் தலைமை ஏதோ ஆர்டர் இஷ்யூ பண்ண ரெடியா இருக்காப்ல. அது என்ன ஆர்டரா இருக்க போதோ.
இப்போ இந்த யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் அந்த மிகப்பெரிய போர்க்கப்பல் இருக்குல்ல, அது அரேபியன் சீல ரெடியா இருக்கு. ஒரு பக்கம் அவ்வளோ ரிசோர்ஸை சொன்னேன், இன்னொரு பக்கம் இந்த ரிசோர்ஸை மறந்துடாதீங்க, இது வேற ரெடியா இருக்கு. இது பத்தாதுன்னு யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் இருக்குல்ல, இந்த உலகத்தோட மிகப்பெரிய போர்க்கப்பல்னு பேர் வாங்கினது. இந்த போர்க்கப்பல் இஸ்ரேலோட துறைமுக பகுதியான ஹைஃபா இருக்குல்ல, அங்க வந்து டாக் பண்ணிடுச்சு. இப்போ அது ரெடியா இருக்கு. ப்ரோ, இது அங்கிருந்து கிளப்பி இருக்கலாமே, எதுக்கு அங்கேயே நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வித்தியாசம் புரிஞ்சுங்க மக்களே. இந்த யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் அப்படின்றது ஈரானை பேஸ் பண்ண ஸ்ட்ரைக்காக, இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் அப்படின்றது இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக. வித்தியாசம் புரியுதா? இப்போ அமெரிக்கா ஈரான் அடிச்சிருச்சுன்னு வைங்க, அமெரிக்கா எங்க திருப்பி அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கன் பேசஸை விட முதல்ல இஸ்ரேலை தான் ஆட்சி காலி பண்ணும். ஸோ இஸ்ரேலை நோக்கி ஈரானோட மிசைல்ஸ் ஏதாவது வருதுனாக்கா அதை நடுவானில் இன்டர்செப்ட் பண்றதுக்கு இந்த கப்பல் அங்க ரெடியா இருக்கிறதா இப்போ ரிப்போர்ட்ஸ் ஃபுல்லா செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. ட்ரம்போட டாப் ஜெனரல் யார் தெரியுமா மக்களே? இவர் தான், பேரு டான் கெய்ன். ஆக்சுவலா இவர் தான் இப்போதைக்கு இந்த விஷயத்துல அச்சாணிய ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா கான்ஃபிளிக்ட்ல இவர் தான் சேர்மன் ஆஃப் ஜாயிண்ட் சீஃப் அண்ட் மிலிட்டரி அட்வைசர் கூட. ட்ரம்ப் சார்ந்த மிலிட்டரி அட்வைசரும் இந்த நபர் தான். எப்பேற்பட முக்கியமான போஸ்டிங் பாத்தீங்களா அவருக்கு? இவரு தன்னோட சோல்ஜர்ஸை பத்தியும் தங்களோட பேசஸ் இருக்குல்ல இந்த வெஸ்ட் ஏஷியால, இதை பத்தியே கன்சிடர் பண்றாப்ல. இதுக்காக தான் ட்ரம்ப் கிட்டே வார்ன் பண்ணிருக்காரு, நாம இப்ப ஈரான் அடிக்கிறது சரியா இருக்காது அப்படின்ட்டு. இதை ஒரு வெறும் வாய் வார்த்தையா மட்டும் சொல்றாரு நினைக்காதீங்க. 3 விஷயங்கள் இதுல கன்சர்ன் அவர் பாக்குறாரு. இதுல முதல் கன்சர்ன் என்ன தெரியுமா? போதிய அளவுக்கு மியூனிஷியன்ஸ், அதாவது ஈரான்ல நினைச்ச இடங்கள்லாம் தாக்குதல் நடத்துற மாதிரி மியூனிஷியன்ஸ் அமெரிக்க படைகிட்ட கைவசம் இல்ல. அங்க ஈரானை நோக்கி இருக்க படகுகளை தட்டி வச்சிருக்கலாம், டிப்ளை பண்ணிருக்காரு ஃபுல்லா ட்ரம்ப். அவங்க கிட்ட இல்ல, இதுதான் உண்மை. ஏற்கனவே அவங்க இந்த இஸ்ரேலுக்காக நிறைய பாம்ஸ் மிசைல்ஸை கொடுத்தாச்சா இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட்டுக்காக. இது இல்லாம யுக்ரைன் கான்ஃபிளிக்ட்டுக்காக யுக்ரைனுக்கு அவ்வளோ ஆயுதங்களை வித்து தோச்சிட்டாங்க, அவ்வளோ பாம்ஸ் மிசைல்ஸ்னு சொல்லிட்டு. இப்ப அமெரிக்காவோட ஸ்டாக் பில் இருக்குல்ல ஓவர்சீஸ் சார்ந்து, அது பயங்கரமா அடிபட்டு இருக்கு. ஸ்டாக் பில் அப்படி அடிபட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும் அமெரிக்கா படை ஈரானுக்கு எதிராக களமிறங்குச்சுன்னா கிட்டத்தட்ட சூசைட் மிஷன் மாதிரி தான் இது மாதிரி முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கன்சர்னா ஜெனரல் கெய்னோட செகண்ட் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லோன் அட்டாக். அதாவது அமெரிக்கா தனியா போய் ஈரான் அடிக்கணும்னு அர்த்தம். பெருசா ஹெல்ப்லாம் நேட்டோ நாடுகள் கிட்ட இருந்தெல்லாம் கிடைக்காது. அப்படி கிடைச்சா என்ன ஆகுன்றது நான் ஒன்று சொல்லி தெரிய வேணாம். ரஷ்யா காலத்துக்கு வரும், ரிஸ்க் புரியுதா? இதுக்கு முன்னாடி இந்த ஆப்கானிஸ்தான், ஈராக் இங்கெல்லாம் அமெரிக்கா கால் பதிச்சதுல அப்ப நிறைய நாடுகள் அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதனால அவங்க ஈஸியா நினைச்சு சாதிச்சுட்டு வந்தாங்க. ஆனா ஈரானை எதிர்த்து அமெரிக்கா கூட எத்தனை நாடுகள் சேர்ந்து களத்துக்கு வரும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னதான் நீங்க கேட்கலாம், இஸ்ரேல் இருக்கே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேல் அமெரிக்கா பின்னாடி இருந்து வேணா ஈரானை தோடும், ஆனா டைரக்டா இஸ்ரேல் முன்னாடி வந்து ஈரானை தோட நினைக்கிறீங்களா? அது நடக்காத விஷயம். 12 டே வார்லயே தெரிஞ்சிருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் ஜாயின் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். போதிய அளவுக்கு ஜாயின் பண்ண முடியும். ஆனா அமெரிக்கா அளவுக்கு திறம்பட அவங்க ஈரானை எதிர்த்து சண்டை போட முடியுமா கேட்டீங்கன்னா நோ சான்ஸ். இதுல 3வது கடைசியான கன்சர்ன் என்ன தெரியுமா? ஸ்கேல் ஆஃப் த ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டுக்குள்ள ஒரு 30 டார்கெட்ஸை நீங்க அடிக்கிறதுக்கும் ஒரு நாடு முழுக்க 3000 டார்கெட்ஸ் அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுதான் ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லுவோம். எந்த அளவுக்கு நாம அடிச்சு காலி பண்றோம், இந்த ஆப்ரேஷன்ல எது வரைக்கும் நம்ம பவுண்டரி செட் பண்ணி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் என்னங்க விரும்புறாரு? ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஆட்சி காலி பண்ண ஒன்று. ஏன்னா பேச்சுவார்த்தையில் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நம்மள ஆட்சி காலி பண்ணிடுவோம் ஒன்று. 2வது ஈரானோட மிசைல் ஆர்சனல் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ஆட்சி காலி பண்ணும். நீங்கள் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை மட்டும் ஆட்சி காலி பண்ணணும்னாக்கா அது பாசிபிள். அந்த இடங்களை ஃபிட் பண்ணி வச்சீங்கன்னா எத்தனை டார்கெட்ஸ் வரப்போதோ அதுக்குள்ளே முடிச்சிருவாங்க இருக்கிற சோர்சஸ் வச்சு. ஆனால் மிசைல் ஆர்சனல்லாம் ஈரான் முழுக்க இருக்கு. ஈரான் முழுக்க எப்படி உங்களால் அடிக்க முடியும்? ஏற்கனவே மினிஷன்ஸ் இல்லைன்னு ஒரு தலைவலி. இது பத்தாது ஆட்கள் போதிய அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கிறது கஷ்டம். இவ்வளவு அடி வாங்கிட்டு ஈரான் சும்மா வர இருக்குமா? அவங்க ரிட்டாலியேட் பண்ணாங்கன்னா அதை தாங்கணும்ல. அதுல தானே உயிர் சேதம் பொருள் சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அமெரிக்கா அதையும் பொருட்படுத்தணும். இவ்வளோ தலைவலி இருக்கிறப்ப எப்படி அவங்களால அடிக்க முடியும்? இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கெய்ன் மனசுல ஓடிட்டு இருக்க விஷயம். இது ஈரானோட டிராப்ல நம்மளே வாலண்டியரா சிக்கிற மாதிரி ஆயிடும்ன்றத மனப்பூர்வமா நம்பிட்டு இருக்காரு. இதைத்தான் ட்ரம்ப் கிட்டே வார்னிங்கா முன் வச்சிருக்காரு. இந்த கெய்னை சும்மாலாம் நினைச்சிடாதீங்க. அமெரிக்காவோட ஒரு ஹீரோவா போற்றப்படுறவர். அங்க அந்த மிலிட்டரி சார்ந்த ஒரு பெரிய விஷயம் பாசிட்டிவா நடக்குதுனாக்கா இவர் பேர் முதல்ல வந்துடும். அப்பேற்பட்ட பர்சன் இவர். இதே பர்சன் தான் இந்த வெனிசுவேலாக்குள்ளேயே போயிட்டு நிக்கோலஸ் மதுரோ அந்த நாட்டோட அதிபரை தூக்குனாங்களே, அமெரிக்கா ஒரு பெரிய ஆப்ரேஷனை படிச்சு பார்த்தீங்களா? அந்த ஆப்ரேஷன் சார்ந்து ட்ரம்ப்புக்கு அட்வைசரா செயல்பட்டவர் இவர் தான். அப்பேற்பட்ட இவர் தான் இப்பயும் சொல்றாரு, இல்லைங்க வெனிசுவேலா மாதிரி ஈரானை நினைச்சிடாதீங்க, அது ஈஸி கிடையாதுன்னு ட்ரம்ப்பை வார்ன் பண்ணியிருக்காரு. நாம ஆரம்பத்திலும் சொல்லிட்டு இருக்கோம் இதே விஷயத்த. தலைவன் ட்ரம்ப் வரைக்கும் சொல்லியிருக்காப்புல. ஆனா ட்ரம்ப் அவரோட ஈகோவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்ல. அவர் விடாப்பிடியா நிக்கிறது இல்ல. நான் இதை பெருசா பிரச்சனை ஆகணும்னு பார்க்கல, ஆனா ஈரான் நான் சொல்றதை கேட்க மாட்டேதுனாலே ட்ரம்ப் ஈகோ ட்ரிகர் ஆயிடும்.
அதனால ஏதாவது பண்ணணுன்றதுல அவர் விடாப்படியா இருக்காரு. என்ன நடக்க போதோ மக்களே இதுல. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். தன் நாட்டு சோல்ஜர்ஸை பத்தி அந்த சோல்ஜர்ஸோட தலைவன் நினைப்பாரா இல்லனா அந்த நாட்டோட அதிபர் நினைப்பாரா? சிம்பிளான கேள்விதான் மக்களே. இதுல 2 பேர்ல யார் நினைக்கிறது சரியான விஷயம்? ஏன்னா ஜெனரல் கேனை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், நம்ம ட்ரூப்ஸை அதிபர் சொல்றதை நம்பி அனுப்பி விட்டாக்கா அதுல எத்தனை பேர் போயிட்டு உயிரோடு வருவாங்கன்னு தெரியாது. அப்படி இந்த மனுஷன் நல்லா தெரியும். அவர் என்ன நினைப்பாரு? உயிர் எத்தனையோ, எனக்கு ஈகோ தான் முக்கியம். இதை நினைப்பாருன்னு நினைக்க மாட்டாரா? பெரும்பாலான நாடுகளை ஆண்டுகிட்டு இருக்க தலைவர்களுக்கு இந்த எண்ணம் கண்டிப்பா இருக்கும். இந்த 2 பேரோட தாட் ப்ராசஸ்ல யாரோட நீங்க உடன்படுறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.